ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா மீல் மேக்கர் காலிஃப்ளவர் கிரேவி. இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, தோசை இது எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி சப்பாத்திக்கெலாம் நல்ல சுவையாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீல் மேக்கரை ஒரு சுடுதண்ணியில் 1 கப்பு நான் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இந்த மீல் மேக்கரை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே அதை கொதிக்க விடணும். 1 டீஸ்பூன் உப்பு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டோன்னே அது நல்லா கொதிச்சோன்னே அது நல்லா வெந்துடும். இப்போ நான் சின்ன மீல் மேக்கர் எடுத்துக்கிறனால இந்த அளவில் இருக்குது. நீங்கள் பெரிய மீல் மேக்கர் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஓரளவு கொதித்தாலே நல்லா வெந்துடும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு ஃபில்ட்ரு வச்சு அதை நல்லா வடிகட்டிடுங்க. ஏன்னா மீல் மேக்கரில் தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் இருக்காது. ஸோ நீங்கள் அதை நல்லா அதில் இருக்க தண்ணியவும் நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா அமுக்கி அதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துருங்க. அதே மாதிரி நம்ம காலிஃப்ளவர் பண்ண போகிறோம்னாலும் ஒரு சுடுதண்ணி வச்சு அதுலேயும் நான் 1 கப் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த காலிஃப்ளவரையும் சுடுதண்ணியில் நல்லா ஒரு லைட்டாக கொதி வந்தால் போதும். இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த காலிஃப்ளவரையும் இதே மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் லைட்டாக காஞ்சோன்னு 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு அது லைட்டாக எண்ணெயில் காஞ்சோன்னே நம்ம ஏற்கனவே வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மீல் மேக்கர். அந்த மீல் மேக்கரை அதோடு ஆட் பண்ணி நீங்கள் லைட்டாக ஒரு பரட்டி எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவரையும் இதே மாதிரி வடிகட்டி எடுத்துட்டு அந்த காலிஃப்ளவரையும் இந்த மீல் மேக்கரோடு சேர்ந்து லைட்டாக ஒரு வதக்கி எடுத்துடணும். எதுக்காக இப்படி பண்ணுறோம்னா, இப்படி பண்ணும்போது அதில் மிளகாய் பொடியும் அதோடைய டேஸ்ட் நல்லா இறங்கி இருக்கும். லைட்டாக இந்த மாதிரி ஒரு வதக்கிடுங்க. எல்லா பக்கமும் இது பண்ணுற மாதிரி. நல்லா பரட்டி எடுத்துகிட்டு இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோம். மறுபடியும் அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரியாணி இலை, கொஞ்சமாக பட்டை, 1 லவங்கம், 1 ஏலக்காய், இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா சேர்த்து ஆட் பண்ணி நல்லா ஒரு வதக்கி எடுத்துக்குவோம். கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன். சின்ன சைஸ் தக்காளியை நான் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளி சாத்தையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்ச தக்காளி தான். இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 1 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். இந்த 1 கப்பு தயிரையும் இதோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். தயிர் சேர்க்கும்போது இந்த காலிஃப்ளவர் கிரேவி ஹோட்டல் ஸ்டைலில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தயிர் கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு நல்லா இதை கலக்கி விட்டுருங்க. ஏன்னா அங்கங்கே கெட்டியாக நிற்கும். அதனால் நல்லா இதை கலக்கி விட்டுருங்க. நல்லா கலங்கினதுக்கப்புறமா நான் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி தான் நான் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாதா மிளகாய் பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி நல்லா சேர்த்து எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது நல்லா மூடி வச்சுட்டு இது நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா கொதி நிலையில் அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அது நல்லா கொதித்து அதில் இருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். கொஞ்ச
நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா அந்த சைட்லலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி காலிஃப்ளவரையும் மீல் மேக்கரையும் எண்ணெயில் போட்டு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இவங்க 2 பேர்த்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது இவங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருப்பாங்க. தனித்தனியாக செய்கிறது ஒரு டேஸ்ட் தான், இவங்க 2 பேரும் மிக்ஸ் ஆகி போனாங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருப்பாங்க. கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் மூடி நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா எல்லா சைட்லேயும் எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. காயில் எல்லாமே நல்ல மசாலா ஒட்டி வந்துருக்குது. நமக்கு சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சோண்டு மல்லி இலை தூவிட்டுருக்கேன். சுவையான காலிஃப்ளவர் மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.